தென்னாடுடைய பெரியவா போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வஜ்ஞா சர்வவியாபி மகா பெரியவா சரணம். மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி, மாய பிறப்பருக்கும் மகா பெரியவா போற்றி. அபாரகண சிந்தம் ஜானதம் சாத்ருப்பினம் ஸ்ரீ சந்திரசேகர குரும் பிரமாவதான கலியுதயம் காட்சிமன் யூடியூப் சேனல் பிரத்யேகமாக நமது மகாபெரியோட பக்தர்களுக்கு ஏற்பட்டு கொண்டிருக்கும் அனுபவங்களை ஒவ்வொரு நாளும் ஒரு அனுபவம், அதுக்கு ஒரு தலைப்பினை அனுபவத்தோட தலைப்பு சம்மேளனை முடிக்க யாரையும் கூப்பிடக்கூடாது. சம்மேளனை முடிக்க யாரையும் கூப்பிடக்கூடாது. இந்த சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணுங்க, தினமுமே பாருங்கள். நம்ம என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு டிஸ்கிரிப்ஷன் இந்த சேனல் உள்ள மட்டுமே பெரியவாரோட அனுகிரகத்தில் இருந்துருக்கு. தலைப்பும் நம்ம பெரியவா அனுகிரகத்தில் நம்ம ஒவ்வொரு எபிசோடுக்கும் ஒரு தலைப்புன்றதை அவர் கொடுத்த புத்தியில் பண்ணிட்டு இருக்கோம், வேற ஒன்றும் இல்லை. இந்த அனுபவத்தை ஸ்ரீ பரணிமணி அப்படிங்கிறவர் சொல்கிறார். காஞ்சி மடத்தில் ஒரு வேத சம்மேளனம் நடந்துகிட்டே இருந்தது தான். அது கொஞ்ச நாள் ஒரு வாரம் மாதிரி போகும். ஆனால் திடீர்னு பெரியவா தன்னுடைய விஜய யாத்திரையை தொடங்கிட்டார். ஏன்னு தெரியாது. மற்ற பேர் பண்டிதர்கள்லாம் இருப்பாள், மற்ற பேர் இருப்பான். இதில் நல்ல தெரிஞ்சு வாழலாம், வேத வாழலாம், வித்வான்கள்லாம் இருப்பாள். அப்போது புது பிரிவாவனும் இல்லை போல இருக்குது மடத்தில். அவர் எங்கேயோ போயிருக்காரு தெரியல, வெளியில் விஜயம் ஏதாவது பாலப்பிரிவாலாம். அந்த மாதிரி நேரம் பெரியவா திடீர்னு கிளம்பிட்டார். அவர் பரமேஸ்வரன் எதுக்கு போகிறாருன்னு தெரியாது. அவளை பார்த்துக்க சொல்லிவிட்டு கிளம்புறாரு. கிளம்பும்போது அந்த சம்மேளனம் நடக்கிறதுனால சில பேரை வித்வான்களை கூப்பிட்டு பெரியவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்க. வேத சம்மேளன வேத வித்வான்கள் இங்கே இருக்கவா, மடத்தில் இருக்கவாளே பார்த்து முடிச்சுட்டோம், வெளியிலேருந்து யாரையும் கூப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அது ஸ்ட்ரிக்டாக சொல்லிட்டு போயிட்டார். ஏன்னா பெரியவாளுக்கு தெரியுமே யார் வரப்போகிறாங்க. நம்ம புத்தி மாறி போய் பெரியவா சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை கேட்காம போகும், யாரோ வரப்போகிறா, அதுவும் தெரியும் பெரியவாளுக்கு. அவர் யாருன்றது தெரியும். பரமேஸ்வரன் அப்புறம் எதுக்கு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் பெரியவாளை. இந்த சம்மேளனம் முடிக்கிறதுக்கு வெளியிலேருந்து யாரையும் இன்வைட் பண்ணக்கூடாதுன்றது தான் அவருடைய பெரியவா மகா பெரியவரோட ஆர்டர். அவர் கிளம்பிட்டார். கிளம்பி அவர் அவருடைய இதுக்கு இப்போ கிளம்பி போயிட்டே இருக்கார். இப்போ மடத்துலேருந்து சில பேர் தாம்பரம் போயிருக்கா, சில பேர் குரோம்பேட் போயிருக்கா. அங்கே என்ன யாரையோ தேடுறா. ஒருத்தர் முடிக்கிறதுக்கு இந்த கன்க்ளூடிங் டேக்கு வேத சம்மேளனுக்கு அவ்வளோதான். பெரியவா சொன்னதை வேணாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான்னா பரமேஸ்வரன் என்ன பண்ணுவார் பார்க்கணும். நம்ம கூடலி சுவாமிகள்னு ஒருத்தர் இருக்காராம். அவரை பார்த்துருக்கா. அவர் கொஞ்சம் நல்ல வித்வான்ற மாதிரி அவர் சுவாமிகள் இல்லையா, அவர் ஒரு சன்னியாசி. அவரை இன்வைட் பண்ணியிருக்காரு. நான் வரேன்ட்டாரான் அவர். இங்கே மடத்துலேருந்து அந்த இதெல்லாம் முடிஞ்ச உடனே சம்மேளனம் அந்த கூடலி சுவாமிகள் முடிச்சுட்டு அவர் கிளம்பிட்ட பிறகு பரணிமணி, சுப்பிரமணிய ஸ்ரோதிகள், அப்புறம் இவர் ஒரு சிவாச்சாரியார், பேரை சொல்லலை இவர். இந்த பரணிமணி தான் இன்டர்வியூ சொல்கிறார். இந்த மூணு பேருக்கு அவளுக்கு பிடிக்கலை. இந்த கூடலி சுவாமிகள் வர்றதை அவளுக்கு பிடிக்கலை. இருந்தாலும் வேறு வழி இல்லை. ஏன்னா அந்த பெரிய வித்வான்கள் பண்ணுறா, அதனால் அதை அப்ஜெக்ட் பண்ண முடியாது. பெரியவாளும் பக்கத்தில் இல்லை. அவர் கிளம்பி விஜயாத்திரை போனதுனால நம்ம போய் பெரியவாக்கிட்டே சொல்ல முடியாதுன்றதுனால அவளுக்கு டைம் கிடைக்கல, ஒன்றும் சொல்லிக்கல. இப்படியே இருந்துருது. பிரசாதத்தை எடுத்துகிட்டு இவன் 3 பேரும் கிளம்பி போனான். மாபெரியா சூலூர்பெட் அங்கே இருந்திருக்கா கேம்பில். அங்கே போய் சேர்ந்தபோது மத்தியானம் 2:15 மணியாம். பெரியவா கேட்ட முதல் கேள்வி கேட்ட 3 பேரும் போய் நமஸ்காரம் பண்ணி எழுந்த உடனே மற்ற 2 பேரும் அந்த ஸ்ரௌதிகளும் சிவாச்சாரியரும் நைஸாக கொஞ்சம் பின்னாடி போயிட்டா. ஏன்னா அவளுக்கு பயம், இங்கே என்ன நடந்ததுன்றது பெரியவா ஏதாவது கொஞ்சம் ஒரு மாதிரி தோனியில் கேட்டார்னா நம்ம பயந்து போயிடுவோம், நம்ம நடுங்கிடுவோம். பரணிமணினா கொஞ்சம் ஹேண்டில் பண்ணிப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவள் திரும்பிட்டா. பின்னாடி கொஞ்சம் நகர்ந்து போனாலாம். பெரியவா 3 பேரையும் தான் கேட்டா, யார் அந்த விஐபி இன்றைக்கி? ஏன்னா அன்றைக்கி தான் கார்த்தால சம்மேளனம் முடிஞ்சிருக்கு. அன்றைக்கி ஒன்றும் நடக்கலை, கார்த்தால் நடந்திருக்கு. அந்த சம்மேளனம் முடிச்சுட்டு அந்த கூடலி சுவாமிகள் கிளம்பி போயிட்டார். உடனே அங்கே கிளம்பி இங்கே வந்திருக்கா. ஏதாவது காரில் இல்லை டாக்ஸியில் வந்திருப்பாளாக இருக்கும். அதனால் உடனே சேர்ந்துட்டுருக்கா சூலூர்பேட்டுக்கு. ஏன்னா அது ஆந்திரா பார்டரில் தானே இருக்குது. பெரியவா கேட்டது, யார் அந்த விஐபி? இன்றைக்கி சம்மேளனை முடிச்சது யார்? எந்த விஐபி முடித்தார்?
அப்படின்னு கேட்டாராம். அப்போ வந்து அப்போ தான் வந்து இந்த சுப்பிரமணிய ஸ்ரௌதிகளும் சிவாச்சாரியரும் நைஸாக பின்னாடி போயிருக்கா. நான் அப்போ சொன்னேன்ல, அப்போ இல்லை, இப்போ தான் பயந்துன்ட்டாவா. எனக்கு என்ன பதில் சொல்கிறது. உடனே பரணிமணி சொன்னாராம், எங்களால் ஒன்றும் பண்ண முடியல பெரியவா. ராமதர சாஸ்திரிகளும் சில பேரும் கூட சேர்ந்து போய் அவள் தான் அந்த ஏற்பாடு பண்ணியிருக்கா, அந்த சுவாமிகளை கூட்டின்னு வந்திருக்கா. அவகிட்ட நாங்கள் ஒன்றும் பேசவும் முடியல அப்படின்னாலாம். நான் சொல்லி கூட அவள் இதை பண்ணியிருக்கா அப்படின்னு பெரியவா கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஒரு டோனில் சொன்னாலாம். சரி, அதுக்கப்புறம் கிளம்புறதுக்கு நான் நேரம் வந்துடுது. அன்றைக்கி கிளம்பினாலும் இல்லை அடுத்த நாள் கார்த்தால ராத்திரிக்கு மேலே ஏதோ கிளம்பியிருக்கான்னு தெரியுது. ஏன்னா அவள் வந்து அடுத்த நாள் வெடிகாலத்தால் காஞ்சிபுரத்தில் இருந்த மாதிரி காமிக்கிறா, இல்லை மெட்ராஸில் இருந்த மாதிரி. அப்போ வந்து நியூஸ் பேப்பர் வந்திருக்கு கர்த்தால. ஒருவேளை ட்ரெயினில் போயின்னு இருக்கும்போது கூட பார்த்துருக்கலாம், அதை பற்றி சொல்லலை. ஆனால் அடுத்த நாள் கார்த்தால தான் இவள் வந்து பெரியவா சன்னதியில் இல்லை, அப்போ ட்ரெயினில் இருந்திருக்கலாம். அப்போ வந்து அந்த நியூஸ் பேப்பர் வாங்கி எடுத்து பார்க்குறா. பார்க்கும்போது அதில் போட்டிருக்கு, இந்த கூடலி சுவாமிகள் வந்து ஒரு கேஸில் அரெஸ்ட் ஆகியிருக்காரு அப்படின்னு அதில் போட்டிருக்கு. அப்போது இவள் வந்து அந்த கூடலி சுவாமிகள் வந்து கன்க்ளூட் பண்ண அன்னைக்கு பிரசாதத்தை எடுத்து நீங்கள் வந்திருக்கா. பெரியவா என்ன பண்ணுறா, மத்தியானத்தில் கார்த்தால முடிஞ்சிருக்கு அப்படின்னா, அப்போ பெரியவா மத்தியானமே சொல்கிறா, அவரை வச்சு அந்த விஐபி யார் அப்படின்னு எல்லாம் கேட்டு நான் சொல்லி கேட்கலையா அப்படின்னு பெரியவா சொல்கிறா ஸ்ட்ரிக்டா அப்படின்னா. அதுக்கப்புறம் என்ன நடக்கும்ன்றத பரமேஸ்வரன் சொல்லலை, அவருக்கு தெரியும். அவர் சிலதெல்லாம் காமிச்சிக்க மாட்டார் வெளியில். அப்புறம் நியூஸ் பேப்பர் எடுத்து பார்த்தா அந்த கூடலி சுவாமிகள் வந்து ஒரு கேஸில் அரெஸ்ட் ஆகியிருக்காரு அப்படின்னு வருது. இப்போ அந்த மாதிரி இவரை கூப்பிட்டு இந்த வேத சம்மேளனம் முடிக்கணுமா அப்படின்றது தான் பெரியவா அந்த மாதிரி கோவப்பட்டிருக்கார் அப்படின்றது தெரியுது. அதனால் சம்மேளனம் முடிக்க யாரையும் கூப்பிடக்கூடாதுன்னு பெரியவா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தான்னா, இவாக்கு புத்தி வந்து அந்த கூடலி சுவாமிகளை கூப்பிட்டுருவா அப்படின்னு பரமேஸ்வரனுக்கா தெரியும், முதல்லையே தெரியும். அதனால் அவள் தலையெழுத்து அப்படி தான் இருக்குது, அவள் அப்படி தான் பண்ண போகிறான்றது தெரிஞ்சும் பெரியவா சொல்லிட்டு தான் போயிருக்கா. அவள் அதை பார்த்துக்க வேண்டியது தான். அதனால் பரமேஸ்வரனுக்கு தெரியாமல் ஒன்றுமே நடக்காதுங்கிறது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது. ஜெய் ஜெய்சங்கர் ஹரிசங்கர் மகாபிரிய பாதமேஸ்வரன் மகாபிரிய பாதமேஸ்வரனம்.